நம்முடைய வீர கவியரசர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த தொடர் முழக்க நிகழ்வின் முதல் நிகழ்வாக செல்வி கௌதமி அவர்கள் தமிழ் வணக்க பாடலை இங்கே பாட வருகின்றார்கள். கௌதமி பாடு. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். தமிழ் தாய் வாழ்த்து. எங்கள் தமிழ் மொழியே உயிரே, எங்கள் தமிழ் மொழியே, இங்குனை நாங்கள் இகழ்ந்தது நாளே, இங்குனை நாங்கள் இகழ்ந்தது நாளே, இழிநிலை அடைந்தோம் உரிமையும் இழந்தோம், இழிநிலை அடைந்தோம் உரிமையும் இழந்தோம். எங்கள் தமிழ் மொழியே உயிரே, எங்கள் தமிழ் மொழியே. பூமியில் மானிடர் தோன்றிய நாளே, பூத்தனை தாமரை பூவினை போலே, பூமியில் மானிடர் தோன்றிய நாளே, பூத்தனை தாமரை பூவினை போலே, பாமிகும் காவிய பாவை தாயே, பாமிகும் காவிய பாவை தாயே, பணிந்தோம் கடைக்கண் பார்த்தருள்வாயே. எங்கள் தமிழ் மொழியே உயிரே, எங்கள் தமிழ் மொழியே. இயலிசை கூத்தன இளங்கிடுவாயே, எமதுயிர் உணர்வுகள் யாவையும் நீயே, மயளமை நீங்கிட மதியருள்வாயே, மயளமை நீங்கிட மதியருள்வாயே, மைந்தரை காத்தருள் செந்தமிழ் தாயே. எங்கள் தமிழ் மொழியே உயிரே, எங்கள் தமிழ் மொழியே. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிமா. இனிமையான ஒரு இசை குயிலாக இங்க இருந்து நம்முடைய வீர கவியரசர் முடியரசனார் பாடலை இங்க இசையோடு வழங்கி சென்றுள்ளார். வைரமுத்துவினுடைய ஆசையே இலக்கிய மன்றங்கள் தோறும் நாம் இசையோடு பாட வேண்டும், வீர கவியரசர் முடியரசனாருடைய பாடலை இசையோடு பாட வேண்டும் என்பதுதான். அதை நாம் கௌதமியை வைத்தே எல்லா பாடலையும் பாடலாம் என்று நினைக்கின்றேன். நன்றி. அடுத்ததாக, தாய்மொழி தழைக்க வேண்டின், தமிழினம் நிமிர வேண்டின், அமிழ்தென பாட்டு வேந்தன் ஆக்கிய பாடல் முழுதும் தமிழரின் நெஞ்சமெல்லாம் தனியரசாட்சி செய்து கமிழ்ந்திட வேண்டும், இங்கே கலைநடம் புரிய வேண்டும் என்ற நம்முடைய வீர கவியரசனுடைய பாடலை தொட்டு வணங்கி, இன்று இந்த இணையவழி தொடர் மூலம் தொடர் கவியரச முழக்க நிகழ்வில் பங்கேற்று இருக்கக்கூடிய அத்துணை ஆய்வாளர் பெருமக்கள், பேராசிரியர்கள் மற்றும் நம்முடைய அவைக்களத்தினுடைய தலைவர் செந்தமிழ் பாவை மேடம் மற்றும் நிறுவனர் பாரி ஐயா, செல்வம் சார், அத்துடன் நம்முடைய இந்த நிகழ்வை ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திய நம்முடைய துடிப்பான இளைஞர் ஸ்டீபன் மிக்கேல்ராஜ் அவர்கள் அத்துணை பேருக்கும் முதலில் வரவேற்று மகிழ்வதில் நான் பெருமிதம் கொண்டேன். நம்முடைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இங்கே பங்கேற்கக்கூடிய சமூக ஆர்வலர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தமிழ் ஆர்வலர் மட்டுமல்ல, நம்முடைய இளைய தலைமுறையினர் அத்துணை பேருக்குமே ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் வரிகளை, சொற்பொழிவுகளை அங்கங்கே முழங்கிக் கொண்டிருப்பதை நாம் நாள்தோறும் பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கூட தேர்வில் பயத்தை போக்குவதற்காக பல்வேறு பள்ளிகளில் அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவை எல்லாம் ஆற்றியிருக்கின்றார்கள். நாமும் கண்டு கழித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர், கம்பன் கழகத்தினுடைய உறுப்பினர் மற்றும் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தினுடைய மேனாள் பகுதி மேலாளர். இவ்வளவு சிறப்பையும் பெற்றவர். படகோடு கடலில் செல்வோன் பாய்ந்து வரும் அலைகளை கண்டு நடுவில் விழும் என்றே நடுங்குவதில்லை. அதுபோல் வானில் இடைவெளியில் விட்டு பறக்கின்ற மாந்தனும் நாம் கடுகையளவேனும் நாம் மாய்ந்து விடுவோம் என்று கருத்தினில் கொள்வதில்லை. அதுபோல தன்னம்பிக்கையூட்டும் வரிகளை இங்கே முழங்க வருகின்றார். எங்களுடைய அவைக்களத்தின் சார்பில் உங்களை வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்த்துக்கள். பேசலாம் சார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து இதும் பராபரமே.
இணைய வெளியிலே இணைந்திருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கெல்லாம் எனது தலைதாழ்ந்த வணக்கம். இந்த வீறு கவியரசர் முடியரசனார் அவைக்களத்தை மிகச் சிறப்பாக நிறுவி நடத்தி வருகிற இனிய நண்பர் பாரி, திருமிகு வனிதா, தலைவர் எனது இனிய நண்பர் அருமை நண்பர் முனைவர் செந்தமிழ்பாவை, இதை நிகழ்ச்சியை சிறப்பா ஒருங்கிணைச்சுக்கிட்டு வர்ற மைக்கேல் ஸ்டீஃபன் ராஜ் இளைய அருமையான கவிஞர் மற்றும் இணைந்திருக்கிற எல்லா தமிழஞ்சங்களையும் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு இணைந்திருக்கிற திருமிகு வித்யா கோடீஸ்வரன், திருமிகு சிதம்பரம், மற்றைய உறவினர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி என்னுடைய சிறிய ஒரு கலந்துரையாடல் மாதிரி கூட வச்சுக்கலாம், அதை தொடங்குகிறேன். ஸ்டீஃபன் மைக்கேல் ராஜ் பேசுற போது இன்னைக்கு என்ன தலைப்பு வச்சுக்கலான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய பேரு என்னன்னா, நமது முடியரசனார் அவர்களை நான் நெருங்கி பழகாட்டியில சந்திச்சு உரையாடி இருக்கிறேன் பல முறை. ஏன்னா என்னோடு ஆயுள் காப்பீட்டு கழகத்தில பணியாற்றிய அண்ணன் திரு எஸ் சுப்பையா அவர்கள் அவருடைய வீட்டுக்கு அருகிலே வசித்தவர். இரண்டு பேரும் மிகுந்த சகோதரத்துவத்தோடு பழகியவர்கள், தமிழ் நெஞ்சங்கள். அதே மாதிரி என்னுடைய நண்பர் திரு வி சீதாராமன் அவர்களும் அருகிலே வசித்தவர். அவர்கள் மூலமாக நான் போனா அப்ப சொல்லுவாரு, நான் அப்ப ரொம்ப இளைஞர், எல்ஐசி தம்பியா அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப எங்களுடைய ஒரு அருமையான ஒரு அன்போட பழகியிருக்காரு. அவருடைய 100ஆண்டு நிகழ்வாக இந்த தமிழ் முழக்கம் நீங்க வச்சிருக்கீங்க. அதுல பேசுறதுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நண்பர் பாரி அவர்களுக்கும் நண்பர் ஸ்டீஃபன் மைக்கேல் ராஜ் அவர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் எனது நன்றியினை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல தமிழ் வழிபாடு அப்படிங்கிறது இன்றைய தலைப்பாக வச்சிருக்கோம். அதுவும் அவருடைய ஒப்பற்ற காப்பியமான பூங்கொடி காப்பியத்தின் வழியாக இந்த தமிழ் வழிபாடை பற்றி சிந்திக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அவரு பாரதிதாசன் மரபில வந்தவரு, உணர்வாளரு, தமிழ் மரபு கவிதையில ஒப்பற்றவரு. அவர் குடத்திலிட்ட விளக்காக இருந்து விட்டார். ஓரளவு எல்லா தமிழகம் இருந்தாலும் அவர் உலகம் முழுவதும் பரவ வேண்டிய அவருடைய தமிழ், அந்த பூங்கொடி காப்பியம் ஒன்று போதும். அவருடைய தனிக்கவிதைகள் மிக அழகான கவிதைகள். இப்போ நம்ம கௌதமி பாடுனாங்க அந்த தமிழ் தாய் வாழ்த்து, அதை நீங்க அழகா கேட்டிருப்பீங்க. மயல் அற, நம்ம தமிழர்களுடைய மயல் அற அவர் பாடினார். அந்த நமக்கு இருக்கிற மயக்கம் இருக்கு பாருங்க, அந்த மயக்கம் அறுவதற்காக பாடினார். அந்த பூங்கொடி காப்பியம் தேசிய காப்பியம் அப்படின்னு பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் குறிப்பிடுகிறார். அதாவது அது தேசிய காப்பியம். அது 3 தேசிய காப்பியங்கள் அவர் சொல்றாரு உலகம் முழுவதும். அதில் ஒன்றாக வைத்து போற்றக்கூடியது தமிழர் நாடு, தமிழர் இனம் பற்றிய, தேசியம் பற்றிய காப்பியம், அது ஒப்பற்ற காப்பியம் என்று பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் கூறுகிறார். அன்பழகன் அவர்கள் ஒவ்வொருவரும் நீங்க படிச்சிருக்க அந்த நூலினுடைய முதல் பகுதியில் இருக்கிற பகுதிகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல அந்த இதனுடைய பெருமை தெரியும். பூங்கொடி காப்பியத்தின் வழியாக 3 கருத்துக்களை வலியுறுத்த விரும்புகிறேன். அதாவது கவிஞர் முடியரசனார் வலியுறுத்திய 3 கருத்துக்கள். அன்று இந்த அவருக்கு இப்ப 100ஆண்டு 1920 பிறந்தவர். இப்பொழுது 2020 100ஆண்டு. இப்ப அவர் 1954 இதை எழுதுறார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள் ஆயிருச்சு.
பார்க்கலாம் என்ன இருக்கு, அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு என்ன மாற்றங்கள் என்னமாவது நிகழ்ந்திருக்கா, அது என்ன மாற்றங்கள் மயல் அற அப்படின்னு அவருடைய தமிழ் மொழி வாழ்த்துல இருக்குது, எவ்வளவு தூரம் நிறைவேறி இருக்கிறது, எவ்வளவு மயக்கம் அருந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இப்ப பார்க்கலாம். 3 கருத்துக்கள். என்னென்ன கருத்துக்கள்னா, ஒன்று பிறமொழியை வெறுத்தல் தகுமான்னு கேட்கிறாங்க. அதாவது இந்த பூங்கொடி காப்பியத்துல அது அந்த காப்பிய தலைவியான பூங்கொடி மொழியை காக்க, இனத்தை காக்க பல பல பணிகள் ஆற்றுகிறாங்க, நூலகம் வைக்கிறாங்க, யாழ் நூலை கொண்டாடுறாங்க, பல இடங்கள்ல போய் தமிழனுடைய பெருமையை எடுத்துரைக்கிறாங்க, கடைசியில ஒரு அறப்போராட்டம் நிகழ்த்துறாங்க. அதுல சிறை செல்ல வேண்டிய சிறை போராட்டம் இருந்தா சிறை இருக்கும்ல, அந்த சிறையில நோய்வாய்ப்படுகிறார்கள், தமிழுக்காக தன்னுடைய இன்னுயிரை நீக்கிறார்கள் அப்படிங்கிறதா அந்த பாடல், அந்த காவியம். அந்த காவியத்துல ஒரு பகுதியில 3 விஷயங்கள், ஒரு இடத்துல எல்லாரும் கூடியிருக்க இடத்துல சபையில 3 கருத்துக்கள் எழுகின்றன. என்னென்ன கருத்துக்கள் தமிழ் மீது, தமிழர் மீது குறையாக எழுகின்றன? அதுல என்ன, பிறமொழியை வெறுத்தல் சரியா, பிறமொழியை வெறுத்தல் சரியான்னு கேட்கிறாரு. 2வதாக, இசைக்கு மொழி தேவையில்லை. அங்கு எழுந்த 3 கருத்துக்கள். அந்த 3 கருத்துக்களை கிட்டத்தட்ட 20 பக்கங்களிலே மிக அழகாக நமது முடியரசனார் விளக்கம் தருகிறார். மறுக்கல, அந்த 3 கேள்விகளுக்கும் விளக்கம் தருகிறார். என்ன கேள்வி? பிறமொழிக்கு வெறுத்தல் பேதைமை. 2வது, இசைக்கு மொழி தேவையில்லை. 3வது, தமிழுக்கு மந்திர வலிமை இல்லை, அது தமிழுக்கு வழிபாட்டுக்கு உரியதென்று, அதுக்கு ஏன் மந்திர வலிமை இல்லை? இந்த 3 கருத்துக்களை அந்த ஒரு அவையில எழுகிறது, பலர்கூடிய அவையில அத மறுக்கிறாங்க, பூங்கொடி மறுக்கிறாங்க. தீதன பிறமொழி சிப்பி திரிவது நல்லுரை அன்று, பிறமொழி தீதன பேசலும் அருகிலும். நாங்க எப்பவுமே பிறமொழி தீதுன்னு சொல்லல, எந்த மொழியையும் உரிய நம்மொழியே உயர்வுதல். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அடுத்த மொழி தீததுன்னு நாங்க ஒரு காலத்திலையும் சொல்லல, பிறமொழி தீதன பேசலும் அருகிலும் உரிய நம்மொழியே உயர்வுதல் போன்ற வேண்டி இரவும் பகலும் இடரிலும் முயல்வோம். உரிய நம்மொழியே உயர்வுதல் வேண்டி, உரிய நம்மொழியே உயர்வுதல் வேண்டி இரவும் பகலும் இடரிலும் முயல்வோம், இடரிலும் தளர மாட்டோம், நாங்கள் முயல்வோம். இப்ப அன்று ஒரு காணொளி பார்த்தேன். அது இயக்குனர் கரு பழனியப்பனுடைய பேட்டி. அதுல ஒரு அம்மையார் கேட்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறதுக்கு 500 ரூபாய் கொடுத்து இப்ப டியூஷன் எடுத்து படிக்க வேண்டியது இருக்கு. அந்த 500 ரூபாய் கொடுத்து படிக்கிறவருக்கு பதிலா பள்ளியிலும் கல்லூரியிலும் சொல்லி கொடுத்தா, பள்ளிகளில சொல்லி கொடுத்தா, ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க அந்த ரூபாய் செலவழிக்க வேண்டாமே அப்படின்னு அந்த அம்மா கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு இவருடைய பதில் என்னதற்கு மிக அழகான பதில். என்ன சொல்றாரு, மொழிங்கிறது அது சுமை, இன்னொரு மொழி தேவைன்னா யாரும் கத்துக்கலாம். என்னுடைய அருமை புதல்வர் மலேசியாவுக்கு போனாரு, அங்கே மலாய் படிச்சார். இப்ப கல்கத்தாவில என்னுடைய பேத்தி இருக்கு, அது அங்க இருக்காங்க, அது அங்க வங்காளி படிக்குது. கர்நாடகாவில நம்ம பிள்ளை போயிருக்கு, அங்க அவர்கள் தேவை இருந்தா தமிழன் எந்த மொழியையும் நல்லா கத்துக்குவான். ஆனா இங்க அவர் என்ன கேட்கிறாரு, ஒரு நீட்டுக்கு தனியார் போய் படிக்கிறாங்க. ஆனா இப்பவே பாருங்களேன், நான் ஒரு கவிதை படிச்சேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. தனியார் பள்ளிகள்ல படிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியுது, இந்த லிங்க் வழியா ஜூம் வழியா கல்வி கத்துக்கிறாங்க.
ஆனா அரசாங்க பள்ளியுடைய நிலைமை அதேதான் அந்த அவர் கேட்கிறாரு. இப்ப நீட்டுக்கு அவங்க பணம் கொடுத்து படிக்கிறாங்க. நீ அந்த நீட்டை இங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, அதாவது அந்த மருத்துவத்துக்கானதை இங்கே சொல்லி கொடுத்தா இவனும் அதுக்கு வருவான்ல, 2 பேரும் சமநிலையில இது பண்ணுவாங்கல்ல. அதாவது ஒரு தொழிலையோ ஒரு ஸ்கில்லையோ கத்துக்கிற போது அது பேர்டன் இல்லை. இந்த மொழிங்கிறது தேவை கருதி எப்பொழுது தேவையோ அப்ப எப்படியும் கத்துக்குவாங்க. அங்கிருந்து அந்த பானிபூரி விற்கிறவரை இங்க வந்து எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கவரை நம்ம தமிழை படிக்காமையும் அறகுறையா படிச்சு அவங்க பண்ணலையா? அதான் கேக்குறாங்க இவங்க. பிறமொழி நம்ம முடியரசனார் சொல்றாரு, பிறமொழி தீதன பேசலும் அருகிலோம். நாங்க அது பெருமொழியை நாங்க உயர்வாகத்தான் கருதுறோம். அதை எந்த மொழியையும் நாங்கள் குறைவாக சொல்லவில்லை. உரிய நம் மொழியே உயர்வுறல் வேண்டும், உரிய நம் மொழியே உயர்வுறல் வேண்டும், இரவும் பகலும் இடரிலும் முயல்வோங்கிறாரு. யாதும் ஊரனில் எம்முடைய ஊரு தீதுறல் வேண்டுமோ சீருறல் தீமையோ கேட்கிறார். யாதும் ஊரனில் எம்முடைய ஊரு என்ன தீதுறல் வேண்டுமோ சீருறல் தீமையோங்கிறார். யாவரும் கேளீர். ஆமா, யாவரும் கேளீர்னா என்னுடைய யாயும் தந்தையும் மேவரும் கேடுகள் மேவரும் வேண்டுமோ. நம்ம என்ன சொல்ற, யாவரும் கேளீர் தான் நமக்கு. யாவரும் கேளீர்னு வச்சுக்கிட்டு நம்ம தாயும் தந்தையும் கெடுதலா அவங்க கேடுகள் உரலாமா அப்படிங்கிற கேள்வி வலிமையான கேள்வி. நமது மொழி மேன்மை வர வேண்டும். அது மேன்மை வருகிற போது நம் மக்கள் நம் சிந்தனை விரிவடையும். பிற மொழியை தேவையான போது படித்துக் கொள்வார்கள். அதைத்தான் அவங்க மறுபடியும் சொல்றாரு. மொழி வெறி என ஒரு மொழியினை மொழிந்தீர் உரிமை விளைவது, எங்களது உரிமையை விளைவது வெறி என கூறும் பெருமை நுண்பால் உரைவது கண்டேன். முக்கியமாக என்ன சொல்றாரு, இசைக்கு மொழி உண்டான்னு கேட்டாங்க. இவரு இசைக்கு மொழி அது என்ன சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து. சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து படிச்சா தானே நல்லா இருக்கும். மொழிக்கு இசை உண்டான்னு இசைக்கு மொழி, ஒரு இசைக்கு என்ன மொழின்னு தேவையில்லை, இசை மட்டும் போதுங்கிறீங்க. ஆனா அந்த சொல்லுற பாட்டினுடைய பொருள் புரிஞ்சாத்தானே, அதனுடைய அர்த்தம் புரிஞ்சாத்தானே. என்ன சொல்றாங்க, மாணிக்க வாசகரே சொல்றார், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து பல்லோரும் ஏத்த பணிந்து ஒவ்வொருவரும் உங்களை ஏற்றி புகழ்வார்கள். எப்ப பொருள் தெரிஞ்சிருந்தா மயக்கம் இருக்காது. இசையும் பாட்டும் பண்ணோடு இந்த பொருளும் சேர்கிற போது அது ஒப்பற்றது. அப்ப 2வது கருத்தாக சொல்றாரு. முதல் கருத்து என்ன, மொழி எல்லா மொழியும் நமக்கு வேண்டாம்னு இல்லை. ஆனா நம்ம மொழியில படிச்சா உங்களுக்கு அந்த அறிவு புரிதல் ஞானம் எல்லாம் ஏற்படும். பிற மொழியை வேண்டிய போது படித்துக் கொள்ளலாம். அங்கிங்க போற போது தன்னால அது முடியும் அப்படிங்கிறது அவருடைய முதல் கருத்து. இசைக்கு மொழி தேவையில்லை அப்படிங்கிறது தவறு. ஏன்னா சொல்லிய பாட்டின் பொருள் வந்து. இப்ப 3வது நெறிக்கு வரோம். இங்க என்ன சொல்றாங்க, இந்த கோயில்ல வழிபாடு அடுத்தது வந்து அதுல என்ன கேட்கிறாரு, வழிபடுதுறையிலும் வண்டமொழி வேண்டுதும் கலைக்கு ஒரு அதாவது தமிழுக்கு மந்திர வலிமை இல்லை அப்படிங்கிறதுக்கான அடுத்து வருகிற பகுதிகள் முழுவதும் அதற்காகத்தான். மந்திர வலிமை உண்டு அப்படின்னு நம்ம வீரகவியரசர் அவர்கள் நிறுவுகிறார்கள். என்னவா, கலைக்கு ஓரிடம் கட்டியோர் தமிழர். இந்த கோயிலை கட்டுறது யாரு? தமிழர். உள்ளுரை கடவுளும் உரியவர் நமக்கே, உள்ளுரை கடவுளும் உரியவர் நமக்கே. 5 சேயோன் மாயோன் எல்லாம் யாரு? நம்ம கடவுள்.
உள்ளுரை கடவுளும் நம்முதர். அதாவது அந்த திணைகளுக்கு, அந்த ஒவ்வொரு திணைக்கும் பாலைக்கு காளியும், ஒவ்வொரு திணைக்கும் குறிஞ்சிக்கு முருகனும் நம்ம வழிபட்ட கடவுளர். அள்ளுற வணங்குவோர் அயலவர் அல்ல. அங்க வந்து கும்பிடுறவன் வேற ஆள் இல்ல. இறைவனை இறை வினை புரிவோர் ஏதிலர் அல்ல. அங்க பணியில் இருக்கிறவர் வேற ஆள் இல்ல. முறை எது வழிபடு மொழி எது என்ன இருக்கணும். இவங்க முக்கியமா என்ன சொல்றாங்க, முன்னோர் நெறியிலிருந்து முரண்படுகிறீர்கள். இதற்கு மந்திர வலிமை இல்லைன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்க, முன்னோர் வழியில் நெறியில் முரண்படுகின்றீர்ங்கிறாங்க. முன்னோர் வழியில இருந்து நீங்க முரண்படக்கூடாது. முன்னோர் எந்த வழியில சொன்னாங்களோ அவங்க வடமொழியை அங்க சொல்றாங்க. அதுல இருந்து நீங்க வெளியேற இது முரண்படாதீர்கள் அப்படின்னா நீங்க சொல்ல வர்றீங்க. முன்னோர் அவரிலும் முற்பட வாழ்ந்தவர் எப்பெயர் உடையவர். நீ சொல்றீல்ல முன்னோர், அவருக்கு முன்னாலும் வாழ்ந்தவர் எப்பெயருடையவர். அவர் தமிழர் தானே. அதாவது எப்ப இது மாறுது, ஒரு 7ஆம் நூற்றாண்டுல திருவாசகம் அதுல தொடர்ந்து சொல்றாங்க, எப்பெயருடையவர் எப்பெரு முன்னோர் ஆண்டவன் மாட்டு செப்பிய மொழி எது, முன்னோர் செப்பிய மொழி எது, செந்தமிழ் அன்றோ திருவாய் மொழி என திருவாசகம் என இறைவாய் இறைவாய் என்றவர் ஓதிய திருவாய் மொழி எது, தீந்தமிழ் அன்றோ. திருவாசகமும் திருவாய்மொழியும் சொன்னது தமிழ். இறைவாய் என்று செப்பிய மொழி எது, செந்தமிழ் அன்றோடு கேட்கிறார். அதாவது நீங்க காலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவாரம் 7ஆம் நூற்றாண்டு, திவ்ய பிரபந்தம் அதை ஒட்டி திருவாய்மொழி, திருவாசகம் 9ஆம் நூற்றாண்டு சொல்றாங்க. இதுக்கு அப்புறம் இதை ஒட்டித்தான் இறைவனுக்கு இந்த வழிபாடு வடமொழியில மாறுது. அதாவது 7ஆம் நூற்றாண்டை ஒட்டி மாறுது. எந்த காலம், பல்லவர் காலத்தை ஒட்டி ஆரம்பிச்சு சோழர் காலத்து வழியாக, அதுக்கப்புறம் என்னாச்சு, சோழர் காலத்துல ஒரு முக்கால்வாசி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜயநகர மன்னர்கள், அதுக்கப்புறம் நாயக்கர்கள், மராத்தியர்கள், இவங்கள்லாம் வந்த போது கோயில்ல முழுவதும் வடமொழி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி செப்பிய மொழி எது அப்படின்னா கேட்கிறாரு. அது திருவாசகம் அன்றோ திருவாய்மொழி என்றோ செந்தமிழ் என்றோ அப்படிங்கிறதை வீர கவிதரசர் நமது முடியரசனாருடைய கேள்வி. இப்போ இந்த பேர்கள் எல்லாம் 7ஆம் நூற்றாண்டு. இப்ப முக்கியமா என்ன சொல்றோம், முன்னோர் செப்பிய மொழி எது, முன்னோர் செப்பிய மொழி எதுங்கிறது தான் அவங்க என்ன சொல்றாங்க, முன்னோர் செப்பிய மொழி வடமொழி அதான் இருக்கணுங்கிறாங்க. இவர் சொல்றாரு முன்னோருக்கு முன்னோர் யார், இந்த 5 திணைகள் வழியாக நம்ம இது சேயோனையும் மாயோனையும் நாம குறிப்பிட்டவங்க, நம்ம திருவாசகம் படிச்சவங்க, தேவாரம் படிச்சவங்க. நீங்க தேவாரத்துல உள்ள இறைவனது பெயர்களை பார்த்தாவே முன்னது எதுன்னு தெரியும். இப்ப இந்த வினை தீர்த்தான் அப்படிங்கிறது என்னுடைய பேரு. மிக அழகாக நம்ம அம்மையார் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். நான் என்னுடைய பள்ளிகளிலே நான் குழந்தைகளுக்கு தன்முன்னேற்ற பயிற்சிகள் எடுத்துறத பாராட்டுனாங்க. அதே மாதிரி தொடர்ந்து தமிழ் ஆர்வத்தை பாராட்டுனாங்க. அவங்களை நான் ரொம்ப போற்றுறேன். அவர்கள் என்னுடைய பேரை குறிப்பிட்டார்கள். எத்தனை பேர் அதை கேட்டுக்கிட்டேன்னு தெரியல. வினைதீர்த்தான், இந்த வினைதீர்த்தான்ங்கிற பேரை கேட்கிறவங்க ரொம்ப புதுசா இருக்கேன்னாங்க. இது புதிய பேர் அல்ல. முன்னை பழமைக்கும் பழமையதாய் பின்னை புதுமைக்கும் பெற்றியதாக உள்ள நாம் கும்பிடுகிற சிவபெருமானுடைய பேர் தான். அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வைத்தீஸ்வரன் கோயிலுங்கிற தலம் எங்க இருக்கு, சிதம்பரத்துக்கு அருகில சீர்காழி அடுத்து இருக்கிற ஒரு புகைவண்டி தொடருடைய இருக்கிற ஸ்டேஷன் இருக்கிற ஒரு தலம் வைத்தீஸ்வரன் கோயில். அங்க கடவுள் வைத்தியநாதர்
அது தேவாரத்துல என்ன மாதிரி அதுக்கு பேரு, அந்த 7ஆம் நூற்றாண்டுல என்ன பேரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாவே நமக்கு இந்த எல்லாமே புரியும். அதைத்தான் நான் முக்கியமாக இங்க கூற விரும்புகிறேன். இதுல வாதக்காலம் தமக்கு காழமேகம் வினஜித்தான் கோயில்னு அதை பாடியிருக்காரு. பட்டினத்தார் வினஜித்தான் கோயில்னு பாடியிருக்காரு. அது எப்படி வைத்தீஸ்வரன் கோயிலா மாறுச்சு? அந்த இதுக்கு புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு ஒரு பேரு. 2 பேர்கள் 7ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்கு. ஒரு பேரு புள்ளிருக்கு வேலூர். புல்லுனா சடாயு, இருக்குனா வேதம், சரியா? வேள்னா முருகன். இவர்களெல்லாம் வழிபட்ட ஊர். அதனால அது வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் அதாவது புள்ளிருக்கு வேலூர். இன்னொரு பேரு வினஜித்தான் கோயில். அது என்ன வினஜித்தான்? முன்வினை பழவினை இதையெல்லாம் அவர் போக்குவாராம், சரியா? இந்த பிறவியில வருகிற இந்த வறுமை நோய் இதையெல்லாம் போக்குவாராம் வினஜித்தான். என்ன தேவாரம் என்ன பாடுது? அப்பரடிகள் என்ன பாடுறாரு? மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. தீராத நோய் இந்த பிறவிப்பிணி, அந்த பிறவிப்பிணியை தீர்க்க வல்லவன் அப்படின்னு யார் பாடுறாங்க? அப்பரடிகள் தேவாரத்துல பாடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? 2 பேர் அவங்கள்ட்ட இருக்கு. புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிறத அவர்களால அத வடமொழியில மாற்ற முடியல. இது யாரும் திட்டமிட்டெல்லாம் மாத்தல, அது அமைந்ததுதான். நான் ஒன்று இங்க சொல்ல விரும்புறேன். யாரு இதுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு திட்டமிட்டு அமைதுங்கல. வழிபாடு வடமொழியில இருக்க போது பேரும் வடமொழியில மாறுது. அப்ப புள்ளிருக்கு வேலூருங்கிற பேரை மாற்ற முடியல. இந்த வினஜித்தான்கிற பேரை வைத்தீஸ்வரன் வைத்தியநாதன் மாறி அது என்ன ஆகுது? அவருக்கு அந்த மண் உருண்டை மருந்தாக்குறது. இதுல இன்வேடிங் தி சாக்ரெட் இருந்தாங்க, அதாவது புனிதங்கள்ல அதனால அது இயல்பாக மாறுகிறது. இதுக்குன்னு ஒருத்தர் மீட்டிங் போட்டு அவங்க எல்லாம் மாத்தல. வடமொழியில வழிபாடு வந்தது. வழிபாடு வர்ற போது இறைவனுடைய பேரு அந்த தமிழ் பேர்கள் வடமொழியில நீங்க வாதக்காலம் தமக்கு, இது காழமேகத்துடைய பாடல், நிந்தாஸ்துதி பாடல். வாதக்காலம் தமக்கு யாருக்கு? நடராஜர் கால் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. வாதக்காலம் தமக்கு மைத்துனருக்கு நீர் அழிவாம். மைத்துனர் யாரு? திருமால். அவர் எங்கே இருக்காரு? பார்க்கடல்ல இருக்காரு, தண்ணிக்குள்ள இருக்காரு. வாதக்காலம் தமக்கு மைத்துனருக்கு நீர் அழிவாம். வேத பெருவயிறாம் பிள்ளைக்கு. பிள்ளைக்கு என்ன வயிறு? வயிறு ரொம்ப மகோதரம் மாறி இருக்கு. வந்த வினைதிற்க வகையேறியார் எந்த வினைதித்தார் இவர்னு கேட்டார். வினைதித்தாருங்கிற பாடல் 7ஆம் நூற்றாண்டுல நம்ம இலக்கியத்தில் இந்த பேரு அத மாற்றியாச்சு. அது தன்னால மாறிடுச்சு. இது யாரு மாற்றலைங்கிறத நான் மறுபடியும் பதிவு பண்ணுகிறேன். வழிபாடு வடமொழியில இருக்கிற போது பேர்கள் வடமொழியில மாறுது. அப்ப இந்த வினஜித்தான் அவர் என்ன சொன்னார்? தன்னை நிந்தாஸ்துதி பாடல். இதே மாதிரி ரொம்ப அழகான பாடல், இதே வினஜித்தான் வர்ற பாடல் பட்டினத்தாருடைய பாடல் ஒன்று இருக்கு. கையொன்று செய்ய விழி ஒன்று நாட கருத்தொன்று என்ன கை ஒன்ன செய்யுது. 5 புலன்கள்ல கை ஒன்ன செய்யுது, விழி எதையோ நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. கருத்தொன்று என்ன, கருத்து எதையோ நினைக்குது. பொய்யென்ற வஞ்சக நாவொன்று பேச, நாவு வஞ்சகம் பேசுது. புலால் கமழும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்பும் யான். இதெல்லாம் 5 புலனும் 5 வேலையை செய்யுது. ஒன்ன எண்ணாம செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. இது பட்டினத்தாருடைய பாட்டு. நான் 5ஐயும் கண்ணுல ஒண்ணு கருத்து ஒண்ணு நினைச்சுக்கிட்டு உனக்கு பூசை செஞ்சா நீ எப்படி ஏற்றுக்கொள்வாய் வினை தீர்த்தவனேன்னு கேட்கிறார். நான் இப்ப என்ன சொல்ல வருகிறேன்? இந்த பெயர்கள் முன்பு தேவாரத்திலே நம்ம தேடனா நமக்கு என்ன பெயர் இருந்தது அப்படின்னு தெரியும். தேவாரம் காலத்தால
முற்பட்டது. 3 பேரும் எழுதிய ஒப்பற்ற நூல் நமது பக்தி நூல். இதுல நிறைய பேர்களை நான் உங்களுக்காக குறிச்சு வச்சிருக்கேன். அத நான் சொல்றேன், நீங்க எண்ணி பாருங்கள். அதாவது தேவாரத்துல இந்த பேர்கள் இருக்கு. அங்க மீனாட்சிங்கிற பேரு பின்னாடி வந்தது. அவை அங்கயல் கண்ணி, அங்கயல் கண்ணி. இப்போ விசாலாட்சினா பெருந்தடங்கண்ணி, பெருந்தடங்கண் பிறைநுதலார்க்கெல்லாம் பொருந்து கல்வியும் செல்வமும் புத்தலால் அப்படிங்கிறது கம்பனுடைய வரி. பெருந்தடங்கண்ணி. நாகப்பட்டினத்துல நீலாயதாட்சி, நீலாயதாட்சி கருந்தடங்கண்ணி. கண்களுக்கெல்லாம் அழகழகான பெயர்கள். குரலுக்கு திருமறைக்காட்டுல அம்பாளுடைய பேரு யாழை படித்த மொழியாள். இந்த யாழை படித்த மொழியாள் அப்பரடிகள் பாடுறாரு. தேவாரத்துல யாழை படித்த மொழியாள். யாழ் மாதிரி அந்த குரல் இருந்துச்சான். அங்கே சரஸ்வதி இருக்காங்கல்ல, அந்த தெய்வத்தினுடைய கையில வீணை இல்லை. ஏன்னா அம்பாளுடைய குரலே யாழ் மாதிரி இருந்ததாம். யாழை படித்த மொழியாள். அது எப்படி மாறுச்சு? வீணாவாத சம்பூது, வீணாவாத விபூஷணி அப்படின்னு மாறுச்சு. இங்க ராமேஸ்வரத்துல அம்பாளுடைய பேரு மலை வளர் காதலி. எந்த மலை? இமயமலையுடைய பெண், அதனால மலை வளர் காதலி உமையம்மை. இங்க எப்படி மாத்துறாங்க? பர்வத வர்த்தினி மாத்துறாங்கன்னு நான் சொல்றது தவறு, மாறுச்சு. பர்வத வர்த்தினி. 5 ஆறுகள் ஓடுது. அங்கே இருந்த இறைவன் ஐயாரப்பன், அவனுக்கு பஞ்சநதீஸ்வரர். அவருடைய அம்பாள் அறம் வளர்த்த நாயகி. அது தர்ம சம்வர்த்தினியா மாறிச்சு. தர்ம சம்வர்த்தினி. பெயர்கள் எல்லாம் அழகழகான பெயர்கள். இந்த குறவன் முடிக்கு மத்திர குறவன் கமிழ் குழலி, ஏலவார் குழலி, கருந்தாள் குழலி. நான் சொல்றதெல்லாம் புதுமை பெயர்கள் இல்ல. இந்த பெயர்கள் எல்லாம் நமது தேவாரத்தில் இருக்கிற பெயர்கள். இதுதான் வேறையா மாறுது. அந்த அறம்பளத்தனாகி தர்ம சமர்த்தியாகவும் இங்க அங்கையல் கண்ணி தன்னுடம் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவேங்கிறதுதான் தேவாரம். மீனாட்சிங்கிற பேரு பின்னாடி. தில்லையில் கூத்தன் தென்பாண்டி நாட்டான் தான் அவன். அவனுக்கு நடராஜருங்கிற பேரு பின்னாடி. தேவாரத்துல திருவாசகம் இல்ல. இப்ப என்ன சொல்றோம்? 300 மொழி. அதுக்கு முன்னாடி இருந்த மொழியை பாருங்க. அந்த மொழி இப்ப கள்ளக்குடின்னு மாத்துனாங்க. தால்மிகாபுரத்தை, அது முன்னாடி இருந்தது மும்பாய் அப்படின்னு மாத்துறாங்க. பம்பாய அது முன்னாடி மும்பாய் தேவி இருந்ததுனால அதை மாத்துறாங்க. அப்ப அது மாதிரி நம்ம ஊர்கள் பூரா நீங்க பாத்தீங்கன்னா தேவாரத்துல நம்ம ஊர் பேரா என்னென்ன குழலுக்கு குறவன் கருந்தாள் குழலி, முருகுவளர் கோதை, மலர் குழல் மாது. எங்க? எதிர்கொள்பாடியில. அது யாரு? மலர்குழல் மாது. வண்டமர் குழலி திருவாளபுத்தூர்ல வண்டமர் குழலி. அழகு சடையம்மன், மட்டுவார் குழலி. அழகான பெயர்கள். செண்பக குழல்வாய் மொழி. அந்த குற்றாலத்துல அம்பாளுடைய பேரு செண்பக குழல்வாய் மொழி. அத கோயிலாம்பாள்னு பார்க்கிறாங்க. கரும்பன்ன சொல்லி குயில்மொழி அம்மை, அது கோயிலாம்பாள் மாறுது. அப்புறம் கவனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றின்பாங்க. கவனியர்க்கு நம்ம ஞான சம்பந்தருக்கு தமிழ் திராவிட சிசு என்று சொல்ற இவருக்கு அம்பாளே பால் சுரந்து கொடுத்ததாக சொல்கிறார்கள். அவங்க அந்த அந்த அவயம் உண்ணாமுலையா இருக்கணுமா? உண்ணாமுலை அம்மை அபீத குஜாம்பாளாச்சு. பெருநல இளமுலை அம்மை பிரகத் குஜாம்பாளாச்சு. கோடைந்து பொன்முலை அம்மை கனக குஜாம்பாளாச்சு. குன்றுமுலை அம்மை கிரிகுஜாம்பாளாச்சு. இது மாதிரி பேர்கள், எல்லா பேர்களும் நிறைய பூரா திருவாசகத்தை பார்த்தா வேயூரு தோழி,
காம்பன் தோழி தோளுக்கு. ஓமாம்புலியூர்ல பூங்கொடி நாயகி அழகம்மை சௌந்தர நாயகி. நமக்கு மருதவ இப்ப பிள்ளையார்பட்டி மருத மரம் இருந்திருக்கு. அவர் மருத வனம், அது மருதீசர். அவரை அர்ஜுனவனேஸ்வரர் அவருக்கு ஒரு பேரு ஆச்சு. அங்க இருக்க அம்பாள் பேரு வண்டமர்குழலி, அத குசுமாம்பாள், அசோக குசுமாம்பாள்னு பேர். குசுமம் அப்படின்னா மலர்னு அர்த்தம். அதே மாதிரி இழுப்பக்குடி, நமக்கு பக்கத்துல இருக்க இழுப்பக்குடியில சுவாமி தாந்தோன்றி ஈஸ்வரர், அவர் சுயம் பிரகாசரானார். இப்ப இவ்வளவு பெயர்களும் இப்ப நான் சொல்றேன், எனக்கு பிடித்தமான பெயர்கள் அவ்வளவும் தேவாரத்திலே வருகிற பெயர்கள். இந்த பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மொழி வடமொழியிலே வழிபாடு இருக்கிற போது தன்னால கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. அப்ப 7ஆம் நூற்றாண்டு பெயர்கள். நீங்க தேவாரம் திருவாசகம் இதே மாதிரி நமது பெருமாளுடைய பெயர்கள் எடுத்துக்கிட்டேன்னா மிக அழகு. பச்சை வண்ணன், பவழ வண்ணன், ஊரகத்தான், உலகளந்தான், அழகழகான தமிழ் பெயர்கள். அதனால இவை பூரா கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு அப்படிங்கிறது. நம்ம இவரை நம்ம வீரகவியரசர் முடியரசர் என்ன சொல்றாரு, முன்னோருங்கிறீங்களே, அதுல இருந்து முரண்படக்கூடாதுங்கிறீங்களே, அதற்கு முன்னோர் யாருன்னு கேட்கிறார். திருவாசகம் செப்பிய மொழி எதுன்னு கேட்கிறார். திருவாய்மொழிக்கு கூறிய மொழி எதுன்னு கேட்கிறார். தேவாரம் கூறிய பேர் எதுன்னு கேட்கிறார். இப்போ வழிபடும் துறைகளிலும் வண்டமிழ் வேண்டுதும் இழிநிலை போதும் இறைவன் திருமுன்ன என்ன இம்மொழி கேட்போர் எரியச்சாங்க கோவிலே மந்திர வலிமை செந்தமிழுக்கு உள்ளதோ. அவங்க என்ன கேட்கிறாங்க, மந்திர வலிமை செந்தமிழுக்கு உள்ளதோ. மந்திர மொழியாம் மறைமொழி விடுத்து வடமொழியை விடுத்து செந்தமிழ் ஓதின் தெய்வம் உவக்குமோ. இது போல நான் முடியரசனாருடைய வரிகளை படிக்கிறேன். செந்தமிழ் ஓதின் என்ன கேள்வி, செந்தமிழ் ஓதின் தெய்வம் உவக்குமோ. இவர் எல்லாம் தெய்வம் உவக்கும் அப்படிங்கிறத நமது முடியரசனா சொல்றார். அழகழக சொல்கிறார், என்னென்ன இடங்கள் எல்லாம் இந்த தமிழை கேட்டு தெய்வம் புகழ்ந்தது அப்படிங்கிறத பட்டியல் எடுக்கிறார். அரவணி இறைவனை இறைவிடை இரவு இடை பறவைவால் ஏவியது எம்மொழி. நிறைய புராண செய்திகள். அதுலயும் வீரகவியரசனார் தோய்ந்தவர், தமிழிலே தோய்ந்தவர்கள் பக்தி இலக்கியத்தை ஒதுக்க முடியாது. அந்த பக்தி இலக்கியத்திலிருந்து மேம்பட வேண்டும் அப்படிங்கிறதா அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உணர்வாளுடைய இது. அவர்கள் எதையும் ஒதுக்குவதில்லை, எதையும் எந்த மொழியையும் அவர் தீங்குன்னு சொல்லல. நம்ம மொழி நல்லா இருக்கணும், நம்ம இனம் நல்லா இருக்கணும், இதுல படிச்சாதான் அவனுக்கு புரியும் அப்படிதான் அவர் சொல்றாரு. அவரு எங்கேயும் அதை வெறுத்துருங்கன்னு சொல்ல. இப்ப என்ன சொல்றாரு, அரவணி இறைவனை, அரவுனா பாம்பு, அணிந்த இறைவனை எப்ப இரவிடை யார்கிட்ட, பறவை வால், அவருடைய சுந்தரன் அவருக்கு தோழன், தமிழ் புலவன் இறைவனுக்கு தோழன். அவனுக்கு மனைவி பால ஊடல் ஏற்பட்டது, பறவை பால். அதுக்கு தூதாக அந்த ஆரூர் வீதியிலே நடந்தான் சிவபெருமான். ஆரூர் வீதியிலே நடந்தான் அப்படிங்கறத இங்க பதிவு பண்றாரு. அரவணி இறைவனை இறைவிடை பறவைவால் ஏவியது எம்மொழி. ஒரு புலவன் ஏவ இறைவன் நடந்து சென்றான் அப்படிங்கிறத பதிவு பண்ணுது. அப்ப மந்திர வலிமை நமது தமிழுக்கு இல்லையாரு கேட்கிறான். இடங்கருண்ட இளஞ்சிறு மகனை உடம்பொடும் உயிருடன் உய்வித்தது எம்மொழி. இடங்கர்னா முதலை உண்ட பையன் அவினாசியில, அவனை என்ன பண்றாரா, உடம்பொரும் முதல முழுங்கிருச்சு. ஆனா பக்தர்கள் வேண்டுகிறார்கள், தமிழிலே பாடுகிறார். பாடி என்ன வருது, இடங்கருண்டை இளைஞரை
உடம்போடும் உயிரோடும் உயிர்த்தது எம்மொழியை கேட்கிறார். கொண்டாந்தாங்களே வெளியே, அது எந்த மொழி? நமது தமிழ் புலவனுடைய மொழி, செந்தமிழ். மூன்றாவதாக முதல்ல சொன்னது பறவைபால் ஏவிய மொழி. இரண்டாவது இடங்கர் முதலை உண்ட பையனை கொண்டாந்தது. மூன்றாவது ஒரு அருமையானது, ஒடுங்கிய எலும்பினை உரு வெளியில் குறைவிலா மடந்தைய வடிவாய் மாற்றியது எம்மொழி. மயிலாப்பூர்ல பூம்பாவை அப்படிங்கிற ஒரு சிவனேயற்றலருடைய மகள் இறந்து விடுக்கிறாள். அவ இறந்ததுக்கு பிறகு அந்த சாம்பலை ஒரு குடத்துல வச்சிருக்காங்க. நமது திருஞான சம்பந்தர் இங்க வர்ற போது அவரு பதிகம் பாடுகிறார். அது ஒரு மயிலாப்பூர்ல என்னென்ன திருவிழா நடந்துச்சுங்கிறது 12 மாதமும் திருவிழா இங்க நடந்திருக்கு. அது முழுவதும் காணாது பொதியோ பூம்பாவாய் அப்படின்னு கார்த்திகை விளக்கீடு காணாது பொதியோ பூம்பாவாய். அவரு அந்த 10 பாடல்கள் பாடுகிற போது என்ன வந்துச்சா, ஒடுங்கிய எலும்பு உரு எழில் குறைவிலா மடந்தையின் வடிவாய் மாற்றியது எப்படி? நீ மந்திர வலிமை இல்லைன்னு சொல்றியே, யாரு மாத்தினாலும் கேட்கிறேன். இன்னொரு நிறைய செய்திகள் சொல்லிக்கிட்டு வர்றாரு. கணிக்கண்ணன் அவரு காஞ்சிபுரத்துல திருமழிசை ஆழ்வாருடைய அணுக்க தொண்டர். அந்த அரசனுக்கும் அந்த அரசன் ஒரு கோவப்பட்டுறான் மேல, அதனால காஞ்சிபுரத்தை விட்டு நீங்கிரு அப்படின்னு அவனுக்கு ஆணை எடுக்கிறான். இந்த கணிக்கண்ணன் போகின்றான். அவன் பின்னாடி என்னாச்சு, தன்னுடைய தொண்டன் போறான்னு திருமழிசை ஆழ்வாரும் போயிட்டார். பெருமாள் என்ன பண்ணாராம், தன் பைராகப்பாயை சுருட்டிக்கிட்டு அவரு பின்னாடி போனாராம். அது என்ன சொல்றாங்க, தமிழின் பின்னாலே பெருமாள் சென்றார் அப்படின்னா அதுக்கு அந்த இன்சிடென்ட் அத அழகா பாடுறாரு. கணிக்கண்ணன் சில மணிவண்ணன் அடியினை பணி திருமழிசையார் பதறினர் பின்சல. கணிக்கண்ணன் முன்செல திருமழிசை ஆழ்வார் பின்சல. இதுல கிடப்ப அரவணை சுருட்டோடு ஆங்கவன் தொடர்ந்து இந்த அரவணையை சுருட்டிக்கிட்டு யாரோட போனாரா, பதிவு ஓட ஓட பண்ணியது என் தன் மனை கிளத்தியும் உடன் வர வச்சு அவளையும் கூட்டிக்கிட்டு அவர் போறாரு. உடனே அதாவது முன்னாடி கணிக்கண்ணன் போகிறான், அவனுக்கு பின்னாடி திருமழிசை ஆழ்வார் போகிறார். அந்த திருமழிசை ஆழ்வாருடைய தமிழை கேட்க பெருமாள் பென்சில்கிறான் தன் மனைவியோடு பாம்பை சுருட்டிக்கிட்டு. அப்படிங்கறத மந்திர வலிமை செந்தமிழ் இளையனில் இந்த நல்லறஞ்சில செயல் எவ்வனம் நிகழும். என்ன கேட்கிறாங்க, மந்திர வலிமை. நமது முடியரசனாருடைய வார்த்தை, மந்திர வலிமை செந்தமிழுக்கு இளையனில் இந்த நல் அறஞ்செயல் எவனம் நிகழும். இது எப்படி நிகழ? அப்ப மந்திரம் இல்லையா? தமிழ் மந்திரம் தான். இன்னொரு பாடல், மிக அழகான பாடல், இன்றைய ஆண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடல். ஒரு திருமணத்துல என்ன ஆகுது, பெண் தன்னுடைய இனிஷியலை மாத்திக்கிறார், தன்னுடைய கோத்திரம் கோவில மாத்திக்கிறார், தன்னுடைய வழிபடு கடவுளை மாத்திக்கிறார், தன்னுடைய ஊரை மாத்திக்கிறார், இடத்தை மாத்திக்கிறார். இது பூரா மனைவி கணவனுக்காக செய்யணும். ஆனா இங்கே தமிழ்ல சுந்தரன் மதுரையில என்ன செய்யறாரு, சடை மறைத்து அவருக்கு, அதாவது சொக்கநாத பெருமாள் என்ன பண்றான், மதுரையில சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து, அவனுக்கு என்ன சடச்சடையா முடி, அத மறைச்சுக்கிட்டானா. எதை தரிச்சுக்கிட்டா, கதிர் மகுடம் தரிச்சானா. என்ன விடை நிறுத்தி கையல் எடுத்து, விடை நிறுத்தினா அவனுக்கு என்ன கொடி, விடை கொடி. அதை விட்டுட்டு கயல் எடுத்தானா, மீன நோக்கின் மடவரலை கயல் எடுத்து வீர வேப்பந்தொடை முடித்து நறுங்கொன்றையந்தார் தனந்து. சுந்தரனுடைய மலர்
என்ன மலரு? கொன்றை மலர். ஆனா பாண்டியனுடைய மலர் வேப்ப மலர். அதனால என்ன பண்ணா, கொன்றையன் தார்தனந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கலநகத்தி மாணிக்கச் சுடற்பூனேந்தி மீனாட்சியை மணக்கிறான். வழுதி மருமகனாகி உலகம் முழுதாண்ட சுந்தரரை வணக்கம் செய்வோம். இவர் என்ன நம்ம அழகா பாடுகிறாரே, சடையினை மறைத்து மணிமுடி தரித்து விடைக்கொடி விடுத்து கயற்கொடி எடுத்து விட அரவு ஒழித்து வேம்ப மலர் முடித்து தொடுகளல் மாறன் அழகா வந்தாரா. வடிவொடு வந்ததும் எதுக்காக? மடவரல் மனையாள் மலையன் மகள் உமையள் தடாதகை பெயரினை தாங்கி வந்ததும், இங்கே பாண்டியனாக சுக்கலிங்கன் வந்ததும், இங்கே உமையாள் தடாதகை பிராட்டியாக வந்தது ஏதால நிகழ்ந்தது? அவர்கள் தமிழுக்காக வந்தார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. இது யாரு? பரஞ்சோதி முனிவர் எழுதுனது. அத நம்ம வீரகரவியரசர் வாங்கி, முடியரசனார் வாங்கி மந்திர வலிமை தமிழ் உண்டு அப்படிங்கிறத இங்கே நிலைநிறுத்துகிறாரு பூங்கொடி வாயிலாக. அதே மாதிரி மயில் மேல் அமர்வோர் யாரு? முருகன். என்ன பண்ண? அயில்வேல் உடையோன். என்ன உடையவன்? அயில்வேல் உடையவன். எயில் சூழ் மதுரை. அந்த மதுரையில என்ன சூழ்ந்திருக்கு? மதில்கள் சூழ்ந்திருக்கு. அதுல என்னவா வந்தாரு? எழில் நகரத்தினுள் உக்கிர குமாரன் உருவடு வந்ததும். இதெல்லாம் நம்ம குமரகுருபரும் பரஞ்சோதி முனிவரும் எழுதி வச்சிருக்கிற பாடல்கள். மந்திர வலிமை தமிழ் கொண்டு, அதாவது இறைவன் இங்கே பாண்டியனாக வருகிறான். மீனாட்சியை மணந்து கொள்வதற்காக தன்னுடைய அடையாளங்களை எல்லாம் விடுக்கிறான். முருகன் உக்கிரவழுதியாக வருகிறான். இது எல்லாம் தமிழுக்கு. இன்னொன்னு சொல்றாரு, தெக்கன மொழியாம் தீந்தமிழ் சுவையை ஊட்டு உண்டுகிறதுக்காக வருகிறானாம். யாரு இருக்க? வடக்கினில் நின்றோம். யாரு? சிவன். தென் திசையை நோக்கி வந்து ஆடுதல். இங்கு வந்து ஏன் கூத்தாடுகிறான்? ஏன்னா தொடுக்கும் பழந்தமிழ் சுவையை மாந்தவே என்று அறைந்தனர் இவ்வனம் அருட்பரஞ்சோதி. பரஞ்சோதி முனிவர் இது மாதிரி சொன்னார். எதுக்காக வந்தாரா? இங்கே வந்து கூத்தாடி வடக்குல இருந்தவன் இந்த தமிழ் சுவையை மாந்த. இவ்வளவு என்ன எழுதுறாங்க? மந்திர வலிமை தமிழுக்கு உண்டு அப்படின்னு நிறுவுவதற்காக, இந்த தமிழ் வழிபாட்டை நிறுவுவதற்காக முடியரசனார் தன்னுடைய பூங்கொடி காவியத்தில் எழுதுகிறார். நான் இப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்றால், 3 கருத்துக்களை முக்கியமாக முன்வைக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க? நீ யாதும் அதாவது அந்த அரங்கில வைக்கிற 3 கருத்துக்கள். யாதும் எல்லோரும் யாவரும் கேள்வி சொன்னியே, அப்படி நீ சொல்லுகிற போது நீ அப்படி சொல்லுகிறவன் அடுத்த மொழிய வேண்டான்னு சொல்றியே அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்றாரு பதில்? நம்ம முடியரசரார், நான் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னதுனால என்னுடைய தாயையும் தந்தையும் விட்டு விட முடியுமா அப்படின்னு வலிமையான கேள்வி. நான் எந்த மொழியையும் வெறுக்கல, எனக்கு வேண்டிய போது அதை படிச்சுக்கிறேன், இல்லை அதை சுவையாக்க எனக்கு மேல் திணிக்காதீர்கள் அப்படிங்கிறது நமது முடியரசராருடைய வலிமையான வாதம். முதல் வாதம். 2வது வாதம் என்ன? 2வது வாதம், இசைக்கு மொழி இல்லை. அதற்கு என்ன பதில் சொல்றாரு? சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு சொல்லுது திருவாசகம். திருவாசகம் எல்லாவற்றுக்கும் முத்தது. அது சொன்னதே நீ எல்லோரும் ஏத்த பணிந்து அப்படிங்கிற போது பொருள் தெரியும். எதுக்கு? மொழிக்கு பொருளும் தெரிகிற போது அது பொன்மலர் நாற்றம் உடைத்து அப்படிங்கிறது 2வது பதில். 3வது பதில், தமிழுக்கு மந்திர வலிமை இல்லை. அதுக்குதான் அடுக்கடுக்காக
இன்னொரு என்ன, முன்னோர் சொன்னதை நீ மறுக்கிறியே அப்படிங்கிற முரண்பாடாக சொல்லுகிறீர்களே கேட்கிறாங்க. அதுக்கு சொல்றாரு, முன்னோருக்கு முன்னோர் யார் அதை பாருங்கள். 7ஆம் நூற்றாண்டிலே நமது பாட்டன் தேவாரம் திருவாசகம் கூறியது எது அதை பாருங்க. திருவாய்மொழி சொன்னது எது, திவ்ய பிரபந்தம் சொன்னது என்ன, பெருமாளுக்கு பச்சை வண்ணன், பவழ வண்ணன், காரகத்தான், ஊரகத்தான், உலகந்தான், இதெல்லாம் யாரு சொன்ன? அன்னைக்கு இது பூரா திவ்ய பிரபந்தத்துல இருக்கு, இது பூரா தேவாரத்துல இருக்கு. தேவாரத்துல நிறைய மொழிகள் சொன்னேன் நான். வினைதீர்த்தான் பேரை எடுத்துக்கிட்ட சொன்னேன். அப்புறம் அம்பாளுடைய பெயர்கள் யாழை பிடித்த மொழியாள் கரும்பன் சொல்லி வேயூர் தோழி அருமையான பேரை. அது பூரா காலப்போக்கில வடமொழியாக மாற நம்ம மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மந்திரம், என்னெல்லாம் மந்திரம் தமிழ் சாதித்ததுன்னு காமிக்கிறார். என்ன சாதித்தது? சாம்பலா போன பெண்ணை எழில் குறையாது கொண்டு வந்தது. இடங்கருண்ட முதலை உண்ட சிசுவை வாலிபனாக கொண்டு வந்தது. இது பூரா பெருமாள் யாரு பின்னாடி போறாரு? கணிக்கண்ணன் பின்னாடியும் திருமழிசை ஆழ்வாருடைய பின்னாடியும் போறாரு. அப்ப மந்திர வலிமை தமிழுக்கு உண்டு அப்படிங்கிறது பூங்கொடி வாயிலாக நமது குடியரசனார் நிறுவுகிறார். உங்களோடு இந்த அருமையான மாலை பொழுதிலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த ஒப்பற்ற வாய்ப்புக்கு வீறு கவியரசர் அவைக்களத்துக்கும் அதனுடைய நிறுவனர் பாரி திருமிகு அனிதா, திருமிகு செந்தமிழ் பாவை, திரு மைக்கேல் ராஜ், மற்ற ஏனைய நண்பர்களுக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு இணைந்திருக்கிற என்னுடைய இனிய நண்பர்கள் சிதம்பரம் சார், திருமிகு வித்யா கோடீஸ்வரன், ஏனைய நண்பர்கள், நான் பார்த்த பேர்களை சொன்னேன், இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை சமர்ப்பித்து உங்களுக்கெல்லாம் வழங்கி நான் விடைபெறுகிறேன். நன்றி. வாய்ப்புக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடு கவியரசர் முடியரசனால் புகழ் ஓங்குக. மந்திர வலிமையுள்ள தமிழ் என்றும் உள்ள தென்றமிழ் தமிழ் வாழ்க என்று விடைபெறுகிறேன். நன்றி. அருமையானதொரு சொற்பொழிவை வழங்கிய ஐயாவுக்கு மிக்க நன்றியை நாங்கள் இங்கே உரித்தாக்குகிறோம். அவர்களுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது என்றால், வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்ட முதல் நூல் தொல்காப்பியம். அந்த வரி எனக்கு நினைவுக்கு வந்தது. அதே போல சஞ்சீத குவியல் என்று சொல்வார்கள், அதாவது பழவினையை தான் அப்படி சொல்வார்கள். இது இரண்டுமே எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏன்னா அந்த பெயர் அவ்வளவு ஒரு வித்தியாசமான பெயர். இன்னைக்கு அந்த பெயருக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்கு என்பதை தான் இங்கே அவர்கள் முன்வைத்தார்கள். அதுவும் தேவாரம் திருவாசகத்திலிருந்து நம்மளுடைய வீறு கவியரசர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பக்தியில் நாட்டமோடு தான் இருந்தார்கள். அண்ணாவினுடைய சொற்பொழிவை கேட்ட பின்புதான் அவர் பகுத்தறிவாளராக மாறினார். இருப்பினும் அவருடைய கவிதைகளில் மேற்கோள் ஆட்சியாக தேவாரம், திருவாசகம், வள்ளலார் பாடல், திருக்குறள், இது அத்தனையுமே அவர் கையாண்டு இருப்பார். மாசில் வீணையும் மாலை மதியமும் அந்த பாடலும், கோடையில இலைப்பாற்று என்ற பாடலும், இப்படி அத்துணை பாடல்களுமே அவரும் கவிதையில பயன்படுத்தி இருப்பார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆன்மீகமும் தமிழும் ஒன்றுதான் என்பதை இங்கே நம்முடைய சிறப்பு விருந்தினர் நமக்கு அழகாக சொல்லி இருக்கின்றார். வடமொழியிலே இருக்கக்கூடியது சொற்கள் எல்லாம் தமிழில் எப்படி கையாண்டுள்ளார்கள் தேவாரம்ல, அதுவும் புள்ளி விவரத்தோடு நமக்கு தந்து சென்றுள்ளார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய அவைக்களத்தின் சார்பில் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அந்த பூங்கொடி காப்பியத்தில் 3 விதமான உண்மைகளை நமக்கு அழகாக பிரித்து அதனுடைய விளக்கத்தை வழங்கி இருந்தார். ஒன்று, பிறமொழி நாங்க தேவையில்லைன்னா சொல்லல, எங்களுடைய தாய்மொழியை நாங்க மதிக்கிறோம். அதே சமயத்துல எங்களுக்கு எப்போ தேவையோ அப்பொழுது நாங்கள் அதை
பயன்படுத்திக் கொள்வோம். அந்த வகையில தான் நாங்க சொல்றோன்றதை முன்வைத்தார். மொழிக்கு இசை தேவையில்லை என்பதை அதை அங்கே பதிவிட்டு, அதனால்தான் காவியப்பாவை பாடுங்குயில்ல அவர் எடுப்பு தொடுப்பு முடிப்பு என்ற வகையில் நமக்கு இசையோடு பாடக்கூடிய வகையில் பாடல்களை அமைத்து தந்திருக்கின்றார். அதை நாம் அரங்கம் முழுவதும் பாடி கழிக்கலாம். அடுத்ததாக மந்திர வலிமை உண்டு தமிழுக்கு அப்படின்றதை மிக அழகாக மேற்கோளோட இணைத்து ஆன்மீகத்தோட இணைத்து இங்க ஆன்மீக சொற்பொழிவும் கேட்ட மாதிரிதான் எங்களுக்கு எல்லாம் இருந்தது. முடியரசனாருடைய பாடல்களை இவ்வளவு விளக்கமாக நிதானமாக ஒரு சிரித்த முகத்தோடு இங்க வழங்கியமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இப்பொழுதே புகழ்மாலையில் இருந்து 2 மலர்களை இங்கு சமர்ப்பிக்கின்றோம். ஒன்று மேத்தா கூறிய புகழ்மாலை. முடிசூட அரசர் எங்கள் முடியரசர், முகம் மலரும் அகம் மலரும் கவியரசர், கொடி சூடும் பூவை போல் புன்னகை பூ கொத்தாக பூத்திருக்கும் அவர் முகத்தில் கொள்கையிலே சமரசங்கள் செய்ததில்லை, குப்பைக்கு பொன்னாடை நெய்ததில்லை, சொல்வேறு செயல்வேறாய் வாழ்ந்ததில்லை, சுயமரியாதை என்றும் வீழ்ந்ததில்லை, மூவேந்தர் வீரமுண்டு ஈரம் உண்டு, திருக்கும் ரசிகமணி கூட்டம் உண்டு, தமிழ் தாயின் இதயத்தில் வாழ்கின்றார், தமிழாலே இன்றும் நம்மை ஆளுகின்றார். இப்படி கவிஞர் மேத்தா அவர்களை புகழாரம் சூட்டியிருக்கின்றார்கள். அடுத்ததாக ஈரோடு கவிஞர் தமிழன்பன் அவர்களுடைய மலர்களை இங்கே சமர்ப்பிக்கின்றேன். எவரும் அடிமைப்படுத்த முடியாத முடியரசன் மூச்சுகளை வாழ்வு முடித்தது உண்மையாகலாம். அவர் கவிதைகளே அவருடைய மூச்சுகளாக அவர் வாழ்கின்றார் இன்னும் என்பது எப்படி பொய்யாகலாம்? கொள்கைக்கு விடுமுறை கொடுத்துவிட்டு குனிந்து எவர் முன்னும் நின்றதில்லை முடியரசன். முடியரசன் பெருமித உயரம் எந்த இமயத்திற்கும் இல்லை. முடியரச வெப்பம் எந்த சூரியனுக்கும் இருப்பதில்லை என்றார். இப்படி கவிமலர்களை புகழ்மாலையில் மிக அழகாக ஒவ்வொரு அறிஞர் பக்கம் பெருமக்களும் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதை ஒவ்வொரு தொடர்முழக்க நிகழ்வுகளிலும் பார்ப்போம். இனிமையானதொரு தொடர்முழக்க கவியரசு முழக்கத்தில் முழங்கி சென்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இணைய வழி தொடர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் அன்பர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் நிறுவனர் அவர்களுக்கும் அனைத்து இந்த துணை செயலாளர் கௌதமன் மற்றும் கௌதமி இசையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து கொடுத்த கௌதமிக்கும் மற்றும் நம்முடைய நிறுவன தலைவர் செயலர் அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண் இறுதியாக நாட்டுப்பண் கௌதமி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நாட்டுப்பண். உயிருடல் பொருள் திருநாடெனும் நினைவே நாமே துஞ்சாது நின்று குறையாமலின் நாட்டை தோழமை கொண்டுள்ளவாழ்வோம் நெஞ்சு கெடாவகை புறமாய் உண்டமாயிருப்பவர் எதிரிலோ படைபலம் நாமே பாரீர் தடைகளை நீக்கிட வாரீர் நாமே தமிழுலகாழ்வோம் புகழ் வளர் நம் தாயக நினைவே போற்றுவோம் போற்றுவோம் நாமே நலமே மிகவே பெறவே பல பல நலமிகவே. நன்றி, நன்றி, வணக்கம்.